உங்களால் ஒருவரை அழ வைக்க முடியும்னா, உங்களால் ஒருவரை சிரிக்க வைக்க முடியும்னா, உங்களால் ஒருவரை ரசிக்க வைக்க முடியும்னா, உங்களால் ஒருவரது உணர்வுகளை தூண்டி எழுப்ப முடியும் என்றால் நீங்கள் கலைஞர். நீங்கள் எதுவுமே நேரா புதுசாலாம் வந்துறாரு. இன்ஸ்பயர் ஆகும்போது தான் புதுசா என்ன கட்டி கொடுத்த அப்படிங்கிறது இல்ல விஷயம். உன் பையன் எங்க காணும்னு கேக்குறாங்கல்ல, அங்கதான் பாயிண்ட். ஏன் நம்மளுடைய தமிழ் எல்லா இடங்கள்லயும் நீட்டி முழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உலகத்துக்கு தேவைப்படுற எல்லா நேரங்களையும் நடந்துகிட்டு இருக்கிற உணர்வுகளை கையாள தெரிஞ்ச நல்ல எழுத்தாளர்களை இந்த மண் வச்சிருந்திருக்கு. 2000 வருஷம் பொறுத்து யாரோ ஒருத்தர் இதே மாதிரி ஏதோ ஒரு எழுதுக டீம்ல பேசிட்டு இருப்பார். அவர் உங்களுடைய பாட்டை சொல்லுவார். அந்த புத்தகத்தை நீங்களும் பதிப்பகத்துக்காரன் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிரியாணி வேணுமா, புளிசாதம் வேணுமா, முடிவு உங்கள் கையில். அடுத்தது நம்மளோட பேசப்படுவது முனைவர் கார்த்திகேயன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா வந்து எழுதுக அமைப்போட பயிற்சியாளர். முனைவர் கார்த்திகேயன் எழுத்தாளர், கல்வியாளர். அழகான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நீ நான் கல்வி அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். அதை தாண்டி ஒரு பள்ளியோட முதல்வராகவும் இருக்காங்க. உங்களோட அந்த எழுத்து அந்த தொடக்கம் எப்படி இறையன் பையா தொடங்கி வச்சாரோ, இதை வந்து அடுத்த படிக்கு இப்போ உயர்த்த போறாரு. ஐயாவோட பேச்சு வந்து நிச்சயமா சாயங்காலம் இன்னைக்கு இரவே வந்து நம்மளை சிந்திக்க வைக்கும். அப்படி ஒரு அருமையான ஆளுமை. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எழுதுக டீமுடைய இரண்டாவது களம். முதல் களம் வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தோம். இரண்டாவது களம் இன்னும் பிரமிப்பா இருக்கு. அத்தனையும் பள்ளி குழந்தைகள், எனது அருமை நண்பர்கள், 8ஆம் வகுப்பு தாண்டிய இளைஞர்கள். சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய புத்தகங்கள்லாம் விரைவில் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். ஏன் நாம புத்தகம் எழுதணும் தெரியல சார். கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஆட்டோல வச்சு கடத்திட்டு வந்துட்டாங்க. வாங்க வாங்க, நீங்க தான். நான் படிக்க விரும்பும் புத்தகத்தை நானே எழுதுவேன். அவங்க படிக்க விரும்பக்கூடிய புத்தகம் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த உலகத்தில் குறையா இருக்கிற அந்த விஷயத்தை நிவர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வேற? என் பேர் சுஜிதா. நான் சிஹெச்எஸ் கோட்டூர்லேருந்து வரேன். இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தெரியணும். அதனால நம்ம அது புத்தகம் மூலமாக தெரிவிக்கலாம். சூப்பர்மா, பெரிய கைத்தட்டல். என் பேர் தேனுவேதா. 8ஆம் வகுப்பு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி, அசோக் நகர். நம்ம எண்ணத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும்னா நம்ம புத்தகம் மூலமா தெரிவிக்கலாம். அதனால நம்ம புத்தகம் எழுதணும். மகிழ்ச்சி. அற்புதமா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேட்டாங்க புத்தகம் ஏன் எழுதுறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட புத்தகம் எழுதுறது, ஒரு புத்தகம் ஒரு எழுத்தாளனுடைய அடையாளமா நான் பார்க்குறேங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. ரொம்ப சிறப்பான கருத்துகள். இவ்வளோலாம் நீங்கள் சொல்லுவீங்க நான் யோசிக்கவே இல்லை. நான் வேற என்னமோ குட்டியாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் குட்டி எப்போவுமே குட்டியாக இருக்கிறது இல்லைல்ல. நவில்தோறும் நூல் நயம் போலும் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். ஒரு புக்கை வந்து திரும்ப திரும்ப படிக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் மாதிரி தான் பண்புடையாளரோட தொடர்பு அப்படின்னு கனெக்ட் பண்ணுவார். ஸோ உங்களுடைய புத்தகங்கள்லாம் அப்படிப்பட்ட புத்தகங்களாக இருக்கணும்னு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வந்து செஷனுக்குள்ளே போயிடலாம். பயிற்சிக்கான செஷனில் போயிடலாம். கையில் நோட்டு பேனா ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. நோட்டா பேனாவா அப்படின்னு இருந்ததுன்னா பரவாயில்ல, கவனிங்க. நாம இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு. கான்ட்ரிபியூஷன், இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு. இந்த உலகத்துக்கு நாம பிறந்ததுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பை நிச்சயமா ஒவ்வொரு உயிரியும் செய்யணும். யாரோ ஒருத்தருடைய பங்களிப்பு தானே இந்த ஃபேன் நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? யாரோ ஒருத்தருடைய பங்களிப்பு தானே அங்கே இருக்கிற மரங்கள் நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தருடைய பங்களிப்பு தான் இந்த கட்டிடம். யாரோ ஒருத்தருடைய பங்களிப்பு தான் இந்த மைக், சேர். எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிரியும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகுது மற்றவர்களுக்காக. நாம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் பெரும்பாலும் புத்தகம் எழுதுறாங்க. மற்றவங்களாம் ஒவ்வொரு வகையில் செய்கிறாங்க. புத்தகம் மட்டும்தான் கான்ட்ரிபியூஷன் நான் சொல்லலை. சரி சார், அது ஏன் கொடுக்கணும்? ஏன் நாம் கொடுக்கணும்? அறிவை நாமளே வச்சுக்கலாம்ல. மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா என்ன? தம்பட்டை அடிக்கணுமா என்ன? எனக்கு இதெல்லாம் தெரியணும்னு புத்தகத்தில் சொல்லணுமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிறருக்கு கொடுக்கறதுனால தான் இந்த உலகம் அப்படிங்கிற ஆஃபீஸில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இந்த உலகம் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வேணும் தானே? சம்பளம் வேணும்னா நீங்கள் எதையாவது கொடுக்கணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு.
நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு பெருமை வரும்ல. இப்ப குழந்தைங்களா சொன்னாங்களே, கொடுக்கறதுனால எனக்கு ஒரு பெருமை வரும்னு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு பெருமை வரும்னா அந்த பெருமை தான் உனக்கான சம்பளம். உனக்கு சம்பளம் வேணுமா வேணாமா? அப்ப நீங்க புத்தகம் எழுதணும், அவ்வளவுதான். இது ஏன் கருத்தா? நம்ம தாத்தா கருத்து, திருவள்ளுவரோட கருத்து. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உன் உயிருக்கு சம்பளம் வேணும்னா இந்த உலகத்துக்கு எதையாவது கொடுத்து பயன்பெற்று சந்தோஷப்படு, பெருமை அடை. சரி, பெருமை எப்படி நம்ம இந்த இடத்துல அடையிறது? பெருமை டக்குன்னு கிடைச்சிருமா? இங்க காலையில இருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இறையன்பு சார்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நிறைய பேரோட பேச்சை மிஸ் பண்ணிட்டேன், லேட்டா தான் வந்தேன். சில மாணவர்களை கூப்பிட்டு கேட்டேன் என்னெல்லாம் பேசினாங்கன்னு. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமோ அப்படின்னு கொஞ்சம் பொறாமையா இருந்தது உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பெருமை வரணும்னு உட்காந்துருக்கீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு சிறிய பேச்சா இருந்தாலும் அதை கேட்கணும். காது கொடுத்து நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு நாள் பெருமையா மாறும். இதையே நான் சொல்லல சார், திருவள்ளுவர் வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்னதான் சொல்ல போறீங்க? சொல்றேன். நாம எழுதக்கூடிய புத்தகம் பிறருக்கு பயனுள்ளதா இருக்கணும் இல்லையா? அதை முதல்ல மனசுல வச்சுப்போம். நீங்க எழுதுற புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். இந்த புத்தகத்தை நீங்க மட்டும் படிக்க போறீங்களா இல்ல எல்லாரும் படிக்கணுமா? எல்லாரும்னா அந்த எல்லாரும்ல இந்த 3 கேட்டகரி வைக்கிறேன். உன்னுடைய அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ஏரியால இருக்கிறவங்க, இந்த உலகத்துல இருக்கிறவங்க. இந்த 3ல யாரெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கணும்? சார், நான் எழுதுனா என்ன எழுதினாலும் எங்க அம்மா உட்காந்து படிப்பாங்க சார். எங்க அப்பா நான் என்ன கன்றாவே எழுதினாலும் உட்காந்து படிப்பார் சார். ரைட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன எழுதினாலும் படிப்பாங்க சார். ரைட். அதுக்கு ஒரு வட்டம் இருக்கும். அப்ப நம்மளோட புத்தகத்தை யார் படிக்கணும்? இந்த உலகமே படிக்கணும். தெளிவா இருக்கீங்களா? நம்மளோட புத்தகத்தை யார் படிக்கணும்? நம்மளோட புத்தகத்தை யார் படிக்கணும்? பல நேரங்கள்ல நிறைய எழுத்தாளர்களோட புத்தகத்தை அவங்களும் பதிப்பகம் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கு, உலகம் படிக்கிறது இல்லை. அப்ப அவங்க எழுத்தாளரா தயாராகலன்னு அர்த்தம். அப்படிதானே? இந்த ரூட்டுக்குள்ள அவங்க வரல. நாம எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு சிறந்த பதில் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த பதில் அவங்க கிட்ட இல்ல. நாம என்ன விஷயத்துக்காக இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நீங்க ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த விஷயம் அவங்க கிட்ட இல்ல. உலகமே படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அந்த விஷயம் அவங்க கிட்ட இல்ல. ஆக எனக்கு தெரிஞ்ச பெரிய எழுத்தாளர்களை விட சிறந்த எழுத்தாளர்கள் என் கண்ணு முன்னாடி இருக்கீங்க. நம்புறீங்களா இத? இவங்கெல்லாம் சிறந்த எழுத்தாளர்கள். சரி, இன்று மாலைக்குள் அத்தனை பேரும் சிறந்த எழுத்தாளர்களா மாறுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்க சார், நான் புக்கு எழுதணும், அதை உலகமே படிக்கணும். உலகமே படிக்கிற புக்கு என்னவா இருக்கணும் சார்? பைபிள் தான் எழுதிட்டாங்களே, திருக்குறள் தான் எழுதிட்டாங்களே, குரான் தான் எழுதிட்டாங்களே, நான் என்ன எழுதுறது உலகமே படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ரைட். உலகத்துக்கே தேவைப்படுற ஒரு விஷயத்தை நீங்க எழுதினாதான் உலகமே படிக்கும். கரெக்டா? இப்ப நான் படிக்கணும், இங்க ஒரு புக் இருக்கணும், அதை நான் பார்த்த உடனே நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு நான் எடுக்கணும். அந்த புத்தகம் என்னவா இருக்கணும்னா, ஐஸ்கிரீம் செய்வது எப்படி, பிரியாணி சாப்பிடுவது எப்படி, தூங்குவது எப்படி, இப்படி இருந்தா நான் எடுப்பேனா? அப்ப எனக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? கரெக்ட் தானே? எனக்கு தேவைப்படுற விஷயத்தை அந்த புத்தகத்தில் கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமாவும் அது இருந்ததுன்னா உலகமே படிக்கும். எல்லாம் ஓகே சார், உலகமே தேவைப்படுற விஷயத்த, உலகத்துக்கே தேவைப்படுற விஷயத்த நான் எங்க போய் எடுக்கிறது? யாராவது ஒருத்தர் எழுதிடுறாங்கல்ல அப்படின்னு தோணுது தானே? உலகத்துக்கே தேவைப்படுற விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. உலகம் வளர வளர உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். செல்போன் கடை எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை ஒன்று வந்தது. அந்த கடை நான் 5வது படிக்கும் போது இல்லை. ஏன் இல்லை? அப்ப செல்போனே இல்லை. செல்போன் சர்வீஸ் பண்ற கடை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. ஏன்? செல்போன் வந்துருச்சு, இப்போ அதுக்கு சர்வீஸ் பண்ற கடை வந்துருச்சு. செல்போனுக்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சிஸ்டம் ஆன்லைன்ல வந்துருச்சு. அப்படி ஏதாவது ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு பே பண்ணோன்னா வீட்டில் எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றதுக்கான சிஸ்டம் வந்துருச்சு. இது எப்போ வந்தது? செல்போன் எல்லாரும் பயன்படுத்தி எல்லா மாடலையும் யூஸ் பண்ணி அதனுடைய பயன்களை ஃபீட்பேக்கை ஆன்லைன்ல கொடுக்கும் பொழுது இது வந்துருச்சு. உலகம் வளர 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 அதற்கு தேவைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ தேவைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு போல நினைக்க கூடாது. இன்னும் என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
எல்லாம் ஓகே சார், டக்குன்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி யோசிக்கிறது? ஏதாவது ஒரு கரு இங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? உலகத்துக்கே தேவைப்படுற விஷயத்தை பத்தி பேசுவோமா? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? உலகத்துக்கே தேவைப்படுற விஷயம். நோய் இல்லா வாழ்வு. கை தட்டுங்க பாப்போம். ஆனா அது ரொம்ப கஷ்டம்டா. ஓகே, வேற நீ தானமா கை தூக்குன. சோம்பேறித்தனம் இல்லாத வாழ்வு. எனக்கு அந்த புக்கு வேணும். எல்லாருக்கும் தேவைப்படும். சூப்பர். நெக்ஸ்ட், லாஸ்ட். நீதான்டா. ஐ கான்ட் ஹியர், சாரி. The world without illiterate. சூப்பர். வாவ். ஒரு பல்லு முன்னாடி வேணும், அவ்வளவுதானே உனக்கு? சூப்பரா, நிறைய விஷயம் சொல்றடா. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா இருக்கிற இன்ஸ்பிரேஷன் நீங்க யாரெல்லாம் பார்த்து ஊக்கமடைந்தீங்களோ எனக்கு தெரியாது. 3ஆம் வகுப்பு படிக்கிற அவனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். என்னுடைய ஊக்கம் அவன். கொஞ்சம் சத்தமா சொல்ல, எனக்கு கேட்கல. ராஜா, உன்னதான் சொன்னேன், கொஞ்சம் சத்தமா சொல்லி எனக்கு கேட்கல. தன் வெற்றிக்கு தேவை தன்னம்பிக்கை. ஸோ அந்த விஷயம் உலகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறான். ஓகே, ரைட். ஸோ இந்த உலகத்துக்கு தேவைப்படுற விஷயங்கள்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சார் இப்பவே லிஸ்ட் வந்துருச்சு சார் அப்படின்னு சந்தோஷமா இருக்கா? லிஸ்ட் அதிகமாக்குங்க. ஒரு 10 லிஸ்ட் எடுங்க. அதுல டாப்ல ஒன்று வரும், ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க், உலகத்துக்கே முக்கியம்னு. அதுதான் உங்களோட புத்தகத்தினுடைய டைட்டிலா இருக்கணும். முடிவு பண்ணிட்டீங்களா எதை பத்தி புக்கை எழுதுறதுன்னு? புக்கை எழுதலாம், எதை பத்தின்னு ஒரு குழப்பமா இருக்குது அப்படின்னு உள்ள வந்தீங்கல்ல, இப்ப முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன, இந்த உலகத்துக்கே தேவையான ஒரு 10 விஷயத்தை எடுக்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எதுன்னு பார்க்க போறீங்க. அதுதான் உங்களுடைய அடுத்த புத்தகம். கிளியர்? சரி, புக்கெல்லாம் எழுதலாம் சார், ஆனா நான் படிக்கிறதே பிரச்சனையா இருக்கு, வாசிப்பே வரல. ஏதாவது ஒரு புக்கை கொடுத்தா நான் எழுத்து கூட்டிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் ஏதாவது ஒரு புக்கு கொடுத்தாங்கன்னா அந்த புக்கோட சைஸை பார்க்குறேன், இது சின்னதாக இருக்கா ஓகே, பெருசாக இருக்கா வேண்டாம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புத்தகத்துக்குள்ளே இன்னும் நெருங்கி வரலன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புத்தகங்கள் அப்படிங்கிறது வேற புத்தகங்கள். நீங்கள் நினைக்கிற 6ஆம் வகுப்பு கணக்கு, 8ஆம் வகுப்பு அறிவியல், 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. அந்த புத்தகம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அது. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். நான் சொல்கிற புத்தகங்கள்லாம் அப்படி இல்லை. இப்போ 2 வகையாக ஆக்கிட்டோம்ல புத்தகத்தை, இந்த பக்கம் ஒன்று போட்டோம், அந்த பக்கம் ஒன்று போட்டோம். அப்போது அடிப்படையில் நமக்கு புத்தகம்னா என்னன்னு தெரியணும். முதல்ல எந்த மாதிரியான புத்தகம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோமா? எத்தனை வகையான புத்தகங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எத்தனை வகையான புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் எழுத போகிற புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு இப்போவே முடிவு பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? ரைட். இந்த உலகத்திலேயே 2 வகையான புத்தகங்கள் தான் இருக்குது. எத்தனை வகையான புத்தகம்? 2 வகை. ஒன்று ஃபிக்ஷன், இன்னொன்று நான் ஃபிக்ஷன். ஒன்று கற்பனை, இன்னொன்று கற்பனை அல்லாதது. நீங்க கற்பனை பண்ண விஷயங்கள் எல்லாம் எழுத போறீங்களா? கற்பனை இல்லாம உண்மையான தரவுகள், இன்ஃபர்மேஷன்ஸ். ஒன்று கற்பனை, இன்னொன்று கற்பனை அல்லாத புத்தகங்கள், நான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. தரவுகளா இருக்கும். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஃபிக்ஷன். அதெல்லாம் ஏதோ கற்பனை கிடையாது. உள்ள இருக்கிற அவ்வளவும் வெல்த், செல்வங்கள். உங்களுக்கு நாளைக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, அறிவை கொடுக்கக்கூடிய, ஆற்றலை கொடுக்கக்கூடிய செல்வங்கள். அது கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும், ஆனால் ஒர்த்து. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கற்பனை. கம்பராமாயணத்தில் ஆரம்பித்து நம்ம ராமாயணம் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் எழுதுகிறோமோ எல்லாமே ஃபிக்ஷன்ஸ், கற்பனை. சரிங்க சார், இப்போ நான் எழுத போகிற புக்கு இங்கேயா அப்படின்னு முடிவு பண்ணுறது எப்படி சார் அப்படின்னா, இதோட வகைகள் நம்மளுக்கு தெரியணும். இப்போ கற்பனையை பார்த்துருவோம். கற்பனையை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா கவிதையா பிரிக்கலாம். எடுத்தோன்னா நம்ம கவிதை சொல்லுவோம்ல, அந்த கவிதை எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம். புது கவிதையா இருக்கலாம், ஹைக்குவா இருக்கலாம், லிமரைக்குவா இருக்கலாம், நகைக்குவா இருக்கலாம், என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு. ஸோ கவிதைகள்ல நிறைய இருக்கு. நீங்க கவிதைகள் சூஸ் பண்ணலாம். உங்களுடைய கற்பனையினுடைய உயரம் அது. நீங்க எவ்வளவு நாளும் வளரலாம். கவிதையெல்லாம் வராது சார், எனக்கு கதை சொல்லுவேன். எப்ப கதை சொல்லுவேன்? ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா மிஸ் கிட்ட கதை சொல்லுவேன். ஏன் இந்த வேலை செய்யலைன்னா அம்மா கிட்ட கதை சொல்லுவேன். இந்த ஆற்றல்லாம் நான் சொல்லலை, நான் சொல்றது கதை. நம்ம சொன்னோம் இல்லையா முதல்ல, இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த நாம புத்தகமா போட போறோம்னா அதை கதையா மாத்துறதுக்கு நம்ம தகுதியா இருக்கணும். இப்போ சும்மா ஒரு விஷயம் எடுத்துக்கோமே, எனக்கு இந்த இடம் வந்து ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. இந்த ஹால்
இந்த ஹால் ஏன் எனக்கு நெருடலா இருக்குன்னு ரொம்ப நேரம் நான் அங்க நின்று யோசிச்சேன். இப்ப கீழே வந்த உடனே தெரிஞ்சிருச்சு அதுக்கான காரணம். ரொம்ப சுத்தமா இருக்கு. இவ்வளவு சுத்தமான இடம்லாம் எனக்கு கொஞ்சம் ஆகாது. இவ்வளவு பசங்க இருக்கிறீங்க, எவ்வளவு குப்பை இருக்கணும்? கரெக்டா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஆனா நம்ம என்ன பழகி வச்சிருக்கோம்? குப்பைகளோட உட்காந்து பழகி இருக்கோம். ஒரு 40 பேர் உட்காந்துதான் அந்த இடத்துல ஒரு குப்பை இருக்கணும். ஒரு 3 பேர் இருந்தாலும் அங்க குப்பை இருக்கணும். இடத்துல எல்லா இடத்தையும் கண்ணா பின்னான்னு போட்டு வைக்கணும். கிளீனா நீட்டாலாம் இருக்கக்கூடாது. இவ்வளவு நீட்டா உட்காந்துருக்கீங்களா, அதுதான் எனக்கு நெருடலா இருந்திருக்கு. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட், இப்ப இதை கருவா மாத்துவோம். உலகத்துக்கே தேவையான இந்த விஷயத்தை கருவா மாத்துவோம். எப்படி மாத்துறது? இந்த சுத்தமா இருக்கிற விஷயம் எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் இல்ல? எங்கேயுமே இல்ல. இந்த மாதிரி எங்கேயாவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் நம்ம பார்க்க முடியும். சுத்தமா எந்த இடமும் இருக்காது. நீட் அண்ட் கிளீனா எந்த இடமும் இருக்காது. பக்காவா அட்டகாசமா அடுக்கி வச்ச மாதிரியான அமைப்பு எங்கேயுமே இருக்காது. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வீட்டு சோஃபா மேல மடிக்காத துணிகள் இருக்கலாம். உங்க வீட்டு கட்டில் மேல நீங்க காலையில போட்டு போன டவல் இருக்கலாம். உங்க வீட்டு பாத்ரூம்ல காலையில குளிக்கும் போது நீங்க கட்டின துணி அப்படியே இருக்கலாம். கிச்சன் பக்கம் வந்தீங்கன்னா கழுவாத பாத்திரங்கள் சிங்க் பக்கமும் கிச்சன் மேடை மேலேயும் இருக்கலாம். அப்பாவோட ஏரியாக்குள்ள வந்தீங்கன்னா அப்படியே இருக்கலாம். இப்படி இருந்தாதான் வீடு அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஆனா நம்ம இப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? சுத்தத்தை விரும்புறோம், ஆனா நம்ம யாரும் சுத்தமா இருக்கிறது இல்லை. இதை பத்தி ஏதாவது சொல்லலாம்ல? என்ன சொல்லலாம்? உங்க சாய்ஸ்க்கு கொடுக்குறேன். ஃபிக்ஷன் பக்கம் போலாமா, நான் ஃபிக்ஷன் பக்கம் போலாமா? நான் ஃபிக்ஷன்னா என்னது? கற்பனை அல்லாதது. சூப்பர். இப்ப கற்பனை இல்லாம இத ஒரு புத்தகமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஆக்கிடலாமா? நீ டிசைட் பண்ணிட்ட என்ன வெளில அனுப்பணும்னு. கற்பனை கதை தான் எழுத போற. சூப்பர்ரா, குட்ரா. நீ ஒரு நாள் என் கூட வெளில வா, நான் எங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறேன். உன்னை எங்க ஸ்கூல் பசங்க பார்க்கணும். உலகமே பார்க்க போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. உங்க ஸ்கூல்ல என்ன சார் அப்படின்னு யோசிக்கிறான் அவன். ரைட், இப்போ நம்ம முடிவு பண்ணது மறந்துட்டேன், சாரிப்பா. ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா என்ன முடிவு பண்ணீங்க? நான் ஃபிக்ஷன். நான் ஃபிக்ஷன்னா கற்பனை அல்லாதது இல்லையா? ஓகே, சுத்தமா இருக்கணும். ஏன் நம்மளால சுத்தமா இருக்க முடியல? ஏன் நமக்கு சுத்தம் வாய்க்கவில்லை அப்படின்னு ஒரு டைட்டில் கொஞ்சம் அட்ராக்டிவா வச்சு புத்தகத்துக்குள்ள உள்ள என்ட்ரா வரீங்க. அதுக்கு தேவையான டீட்டெயிலாம் எடுக்க போறீங்க. அம்மா கிட்ட போய் கேளுங்க, ஏம்மா சிங்கிள் அப்படியே இருக்கு? அப்பா ஏன்பா வீட்டை இப்படி வச்சிருக்க? தம்பி ஏன் வீட்டை இப்படி வச்சிருக்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேளுங்க. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதில் அம்மா சொல்ற காரணத்தை டாப்ல எடுங்க. அவங்களுடைய வேலை சுமையை கவனிங்க. அவங்க அவ்வளோ வேலையில ஸ்ட்ரெஸ்ஸில் அடுத்து என்ன பண்ண போறோம்னே தெரியாத ஓட்டத்தில் எல்லாரையும் தயார் பண்ணணுங்கிற பொறுப்புணர்ச்சியில தன்னுடைய வேலை பலுல அடுத்தடுத்த சுத்தத்தன்மையில ஈடுபட முடியாம உங்களை எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க உள்ள ஒரு தியாகம் ஒன்று இருக்கும் உள்ள. அந்த தியாகத்தை சரியா சுத்தி இருக்கிறவங்க பயன்படுத்தாம சுயநலமா இருக்கிறதுனால தான் வீடு இப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அப்ப நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நம்மளோட அம்மாவுக்கு. அம்மா இவ்வளவு விஷயங்களை பண்ற, நாங்க உணரவே இல்லை, அதனால நம்ம வீடு கிளீனா இல்லை, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு உள்ள இறங்குவேன். ரைட், நெக்ஸ்ட் அப்பாவுக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு, நமக்கு, இப்படி எல்லாருக்கும் அது ஒரு காரணம் இருக்கும்ல. இந்த காரணங்களை எப்படி களையிறது அப்படின்னு சொல்லணும். இந்த காரணங்களை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிச்சுன்னா உங்க புத்தகம் விற்கும். இதை சொல்லலைன்னா உங்க புத்தகம் விற்காது. ஏன்னா உலகம் முழுக்க குப்பை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். குப்பை யாருக்கும் பிடிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையே நீங்க உங்க புத்தகத்தில் போட்டீங்கன்னா, இதை எப்படி நீக்கிறதுன்னு சொல்யூஷன் போட்டீங்கன்னா, தீர்வு போட்டீங்கன்னா உங்க புத்தகம் தீப்பெட்டியை விட அதிகமாக விற்கும். சார் அதுனா சார் திடீர்னு தீப்பெட்டி வந்துருச்சு? பாஞ்சாலி சபதம் எப்படி விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பாரதியார் கேட்டப்ப அவர் சொன்ன வார்த்தை தீப்பெட்டியை விட அதிகமாக விற்கணும்னு. எல்லா வீட்லையும் இருக்கிற பொருள் இல்லை, அதனால அப்படி சொன்னாரு. உங்க புத்தகமும் அப்படி விற்கும். என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை, எல்லா இடங்கள்லையும் இருக்கிற பிரச்சனை, அதை கையில் எடுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. அந்த சொல்யூஷன் விரும்பப்பட்டதுன்னா அது எல்லார் வீட்லையும் இருக்கிற புத்தகமா இருக்கும். கரெக்டு தானே? ஓரளவுக்கு ஐடியாக்குள்ள வந்துட்டோமா? ஓகே சார், ஃபிக்ஷனுக்கு போனா என்ன சார் சொல்லியிருப்பீங்க? இதுக்கு இதுனா டேட்டா எடுக்கணும், அம்மா கிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள்லாம் போடணும்னு சொன்னீங்க, கட்டுரை மாதிரி எழுதிடலாம். இது ஃபிக்ஷனா இருந்ததுன்னா, கற்பனையா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நாம இதுக்கு ஒரு கதை எழுதலாம்.
சுத்தத்தினுடைய தன்மையை ஒரு கதையாக எழுதலாம், இல்லை கவிதையாக எழுதலாம் இல்லையா? இப்போ ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் பற்றி யாருக்கும் குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்பலாமா? தெளிவாயிட்டீங்களா? ஓகே, நாம் அடுத்த ரவுண்டுக்குள்ளே போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபிக்ஷனில் கவிதை சொன்னேன், அடுத்தது கதை. கதையை ரெண்டாக உடைக்கிறோம். ஒன்று சிறுகதை, இன்னொன்று புதினம் அல்லது நாவல். இந்த சிறுகதைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சின்னதாக இருக்கிற ஒரு கதை, அவ்வளோதான். ஏதாவது ஒரு உணர்வு இருந்ததுன்னா போதும். அதில் நீங்கள் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம நிறைய கதைகள் படிச்சிருப்போம்ல, லைப்ரரியில் படிச்சிருக்கோமா இல்லையா? லைப்ரரியா? அது எங்கே சார் இருக்கு? லைப்ரரி யாரெல்லாம் போயிருக்கீங்க? கை தூக்குங்க. பக்கத்தில் பார்த்துட்டு கை தூக்குறவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கு. ரைட், கையா இருக்குங்க. நாம நிறைய சிறுகதைகள்லாம் படிச்சிருப்போம். சிறுகதைகள் ஏன் நாம படிக்கிறோம் அப்படின்னா, ஏன் படிக்கிறோம்? பொறுமை இல்லை. நம்மளுக்கு டக்குன்னு முடிஞ்சுன்னு ஒரு கதை ஆரம்பிச்சு அந்த பக்கத்துலேயோ அடுத்த பக்கத்துலேயோ ஒரு 2 பக்கம் அதிகபட்சமாக நம்மளால கொடுக்க முடியும். அதுக்குள்ள அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா சிறுகதை. இல்லை சார், நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன்னா ஒரு 150 பக்கத்துக்கு எடுத்துட்டு போவோம் சார் அப்படின்னா அது நாவல். இப்போ நான் என்னுடைய பள்ளியிலேருந்து இன்னைக்கு காலையில் கிளம்பி வரேன், இதை ஒரு கதையாக மாத்துறேன் அப்படின்னு வச்சுப்போமா. இதை சிறுகதையாக மாற்ற போறேன்னா நாவலாக மாற்ற போறேனா அப்படிங்கிறத உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரியும். இப்போ என்ன மாற்றம் வந்தது, என்ன விஷயத்த நான் உங்களுக்காக சொல்ல போறேன் அப்படின்னு பார்க்கணும். வழியில் ஒரு சிக்னலில் இரவல் கேட்குற ஒருத்தர், ஒரு பிச்சை எடுக்கிற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 10 ரூபா போடுறதுக்காக நான் பேக்கெட்டில் கைவிட்டு வேக வேகமாக 10 ரூபா எடுத்து கொடுக்குறேன் சிக்னலில். கொடுத்துட்டு சிக்னல் போட்டு வண்டி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பார்த்தது, கிளம்பும் போது தான் பார்க்குறேன் அது 10 ரூபா இல்லை 200 ரூபா. 10 ரூபா பத்திரமா இருக்கு என்கிட்ட. கொடுமை என்னன்னா 10 ரூபா மட்டும்தான் இருக்கு, இருந்த 200 ரூபா போச்சு. இங்க ஒரு ஃபீல் வந்தது இல்ல, உங்களுக்கு ஒரு நகைச்சுவை வந்தது இல்ல. இதை புத்தகமாக்க முடியும், இதை ஒரு கதையா மாற்ற முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு ஏதோ ஒரு உணர்வை தூண்டி விடணும். அழுகையா இருக்கலாம், இப்ப நீங்க சிரிச்ச மாதிரி ஒரு சின்ன சிரிப்பா இருக்கலாம், ஒரு கோபமா இருக்கலாம். அப்போ சிறுகதையில கட்டாயமா இருக்க வேண்டியது ஒரு உணர்வு. உணர்வு இல்லைன்னா நீங்க சிறுகதை எழுதாதீங்க. சார் நான் வந்தேன் சார், வரும்போது வாசல்ல கேட்டாங்க சார், அங்க என்ட்ரி போட்டேன் சார், இங்க வந்தேன் சார், சுபம் கதை முடிஞ்சிச்சு சார், அது இல்லை கதை. நான் அதனால தான் சொன்னேன், ஏன் லேட்டுன்னு கேட்குற டீச்சர் கிட்ட சொல்றது இல்லை கதை, இதுதான் கதை. உள்ள ஒரு ஃபீல் இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு உங்களால் கொடுக்க முடியும்னா நீங்கள் கதை எழுதலாம். உணர்வுக்கு நான் எங்க சார் போறது? கவனிங்க, சுத்தி நடக்கிறத கவனிங்க, உணர்வு கிடைக்கும். இந்த உலகமே உணர்வுகளால் ஆனது. பூமத்திய ரேகையும் கடகரேகையும் மட்டும் இல்லை, உணர்வுங்கிற கோடுகளால் ஆனது இந்த உலகம் முழுக்க. நாம கவனிச்சோம்னா ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு ஜோக் இருக்கும், அந்த இடத்துல ஒரு கோபம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு விரக்தி இருக்கும், இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். நாம் அதை கவனிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அப்படி ஒரு விஷயத்தை கவனிச்சிட்டிங்கன்னா அதை வார்த்தையாக மாற்றுங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியோடு மாற்றுங்க. இப்போ நாம் என்ன ரசித்தோமோ அந்த ரசனையை அப்படியே எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். நாம் எந்த விஷயத்தை பார்த்து அழுதமோ அதை படிக்கும் போது அவங்களுக்கு அழுக வரணும். நாம் எந்த விஷயம் ஜோக் நினைக்கிறோமோ அதை சொல்லும் போது எதிரில் இருக்கிறவங்க சிரிக்கணும். அப்படி ஒரு வார்த்தையோடு உங்களால் கொடுக்க முடியணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? நிறைய படிக்கணும். நகைச்சுவை கதைகள் படிங்க, சிரிப்பு வருதா வரலையா செக் பண்ணுங்க. நாவல்களில் சோகமானதோ சுவையானதோ இல்லை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியதோ கவனிங்க, படிங்க. அந்த ஃபீலை கொடுக்குதான்னு பாருங்க. உங்களால் ஒருவரை அழ வைக்க முடியும்னா, உங்களால் ஒருவரை சிரிக்க வைக்க முடியும்னா, உங்களால் ஒருவரை ரசிக்க வைக்க முடியும்னா, உங்களால் ஒருவரது உணர்வுகளை தூண்டி எழுப்ப முடியும் என்றால் நீங்கள் கலைஞர், நீங்கள் எழுத்தாளர். இல்லைன்னா அமைதியா போயிட்டு நல்ல புத்தகமா தேடி படிச்சு கலைஞராவோ எழுத்தாளராவோ மாறுறதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம். சரியா? சில பேர் இருப்பாங்க வீட்டு பக்கத்துல, அம்மா கிட்ட வந்து பேசுவாங்க, அப்பா கிட்ட வந்து பேசுவாங்க, ஆச்சரியமா இருக்கும், ஊர்க்கதை எல்லாம் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன்ல அப்படி ஆரம்பிப்பாங்க, அவன்ல அப்படின்னு, அவன் அந்த புடவையா அப்படி பேசுவாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும். அந்த வார்த்தைகளை கவனிங்க. அவங்க ஏன் அந்த வார்த்தையை அந்த இடத்துல போடுறாங்க? அவங்க ரசிச்ச அவங்களோட உணர்வை நம்மகிட்ட கடத்த ட்ரை பண்றாங்க. வார்த்தைகள் மூலமா அவங்களுடைய உணர்வை கடத்த முடியும் அப்படின்னு நீங்க அவங்கள பார்த்து கவனிப்பீங்க. அதே வேலையை நீங்க எழுத்து மூலமா செய்யுங்க. செய்ய முடியான்னு பாருங்க. செய்ய முடிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய எழுத்தாளர்கள், அவங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த வார்த்தையை படிக்கும் போது நம்மளுக்கு அழுக வந்தது இல்லை, இந்த வார்த்தை நம்மளுக்கு என்னமோ பண்ணுச்சு இல்லை அப்படின்னா அதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துங்க.
முதல்ல கிட்டத்தட்ட காப்பின்னு தான் சொல்லுவாங்க. அது காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷன். அவங்கள பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறமா புதுசாக உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வரும். இந்த உலகத்தில் எதுவுமே நேராக புதுசாலாம் வந்துடாது. இன்ஸ்பயர் ஆகும்போது தான் புதுசு புதுசாக வரும். லேண்ட்லைன் ஃபோனுடைய நவீன வடிவம் தானே செல்ஃபோன், கரெக்டா? செல்ஃபோன் புதுசு தான். அங்கேருந்து அப்படியே ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணி இப்படிக்கா வந்தாக்கா செல்ஃபோன். சார் அப்போ லேண்ட்லைன் ஃபோனு அது டெலிகிராம். சார் அப்போ டெலிகிராம் அது முரசு. அப்படியே ஏதோ ஒன்றுலேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி தெரியும். பெரிய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை வாசியுங்கள். அவங்க எப்படி உணர்வை கடத்துறாங்க அப்படின்னு கவனியுங்கள். உணர்வோடு பேசக்கூடியவங்களை பாருங்க. வீட்டு பக்கத்தில் இன்னைக்கு போய் பாருங்களேன், உங்க அம்மா பக்கத்தில் யாரோ வந்து பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு ஆன்ட்டி வந்து எல்லா குறையும் சொல்லும், உங்களை பற்றியும் கதை சொல்லும். நம்மளை பற்றி அதிகமாக போட்டு கொடுக்குறது யாருன்னு பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆன்ட்டியாக தான் இருக்கும். கரெக்டா? பா எவ்வளோ பேர் தலையாடுறீங்க. அப்போ உணர்வை நான் கடத்துறேன்னு அர்த்தம் இல்லையா? ரைட். இது இப்போ மட்டும் இல்லை, காலகாலமாக இருக்கு. எங்க காலம் மட்டும் இல்லை, சங்க காலத்திலிருந்து இருக்கு. சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் ஞாண்டோலனோ என வினவுதி, என் மகன் ஞாண்டோலன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லளை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றோன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல். அந்த பாட்டில் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு ஆன்ட்டி வந்து அந்த வீட்டில் இருக்கிற பையனை போட்டு கொடுக்குற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல சார்? புறநானூர்லேயே வந்திருக்கா சார் இது? எஸ், எக்ஸாக்ட்லி. அப்போ நம்ம நிறைய படிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் யார் யாரெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த புறநானூரில் அப்படிலாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா, ஒரு அம்மா இருப்பாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து இந்த அம்மாவை பார்ப்பாங்க. பெரும்பாலும் எல்லா சீரியலும் அப்படி தான் இருக்கும் இல்லையா? வந்துட்டு சமையலாம் ஆச்சா, ஹஸ்பண்டுக்கு என்ன கட்டி கொடுத்த, உன் பையன் எங்கே காணும் அப்படின்னு பேச்ச ஆரம்பிப்பாங்க. கரெக்டு தானே? ஹஸ்பண்டுக்கு என்ன கட்டி கொடுத்த அப்படிங்கிறது இல்லை விஷயம். உன் பையன் எங்கே காணும்னு கேட்குறாங்கல்ல, அங்கே தான் பாயிண்ட்டு. அவங்க நம்ம பையனை வந்து கேவலமாக சொல்ல போகிறாங்க. அது எங்கே போச்சோ தெரியல, அது தண்டத்துக்கு ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்களா, அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால அப்படி ஒரு கேள்வி வைப்பாங்க, உன் பையன் எங்கே காணும் அப்படின்னு. நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க? ஓகே ஓகே நீங்கள் சொல்லாதீங்க, பீப் சவுண்ட்லாம் போட முடியாது என்னால். நம்ம அம்மா நிறைய சொல்லுவாங்க, என் பையன் வந்து லைப்ரரிக்கு போயிருக்கான், என் பையன் வந்து ஸ்கூல் போயிருக்கான், என் பையன் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் டிஸ்கஷன் போயிருக்கான், எழுதுக இயக்கமுக்கு போயிருக்கான் அப்படிலாம் சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். பட் இனிமேல் அப்படி சொல்லுவாங்க, ரைட்? ஏன்னா வந்திருக்கீங்க. அந்த அம்மா அப்படி சொல்லலை. அந்த அம்மாவுக்கு பையன் எங்கே போயிருக்கானே தெரியல. இப்போ அம்மா என்ன சொல்லணும்? பையன் எங்கே போயிருக்கான்னு தெரியல, ஆனால் பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கேட்டாங்க. சிற்றில் சின்ன வீட்டில் ஒரு தூணை பிடிச்சிக்கிட்டு நற்றும் பற்றி நின் மகன் யாண்டுலனோ என வினவுதி. அவ்வளோதான். அந்த 2 லைனில் தான் ஓப்பனிங்கில் வராரு கவிஞர். சிற்றில் நற்றும் பற்றி நின் மகன் யாண்டுலனோ என வினவுதி. என் பையன் எங்கே போயிருக்கான்னு வந்து கேட்குறாரு. என் பையன் எங்கே போயிருக்கான்னு தெரியாது. ஆனால் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே. புலி இருந்துட்டு போவோம்ல ஒரு கொகை, கல் கொகை, அந்த மாதிரியான வயிறு இது. இங்கேருந்து ஒருத்தன் வெளில போயிருக்கான்னா போர்க்களத்தில் இருப்பான், போய் பார்த்துக்கோ. என்ன அடி இல்லை அது? பையன் எங்கே போயிருக்கான்னு தெரியாது, ஆனால் இந்த வயிறு புலி சேர்ந்து போகிய கல்லலை. இங்கேருந்து ஒருத்தன் போயிருக்கான்னா போர்க்களத்தில் இருப்பான், போய் பார்த்துக்கோ. அந்த அம்மா வரும்னு நினைக்கிற மறுநாள் இந்த பக்கமே வராது. இது சங்க காலத்தினுடைய புறநானூற்று பாடல். நான் அங்கிருந்து எடுத்த மேட்ரு இப்போ இருக்கிற மேட்ரு, இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம், இப்போ நீங்கள் தலையாடினீங்க இல்லையா அந்த விஷயம். ஸோ உலகம் முழுக்க ஏன் நம்ம பரவி விரவி கிடக்கிறோம், ஏன் நம்மளுடைய தமிழ் எல்லா இடங்கள்லையும் நீட்டி முழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உலகத்துக்கு தேவைப்படுற எல்லா நேரங்களையும் நடந்துகிட்டு இருக்கிற உணர்வுகளை கையாள தெரிஞ்ச நல்ல எழுத்தாளர்களை இந்த மண் வச்சுக்கிட்டு இருக்கு, இன்னுமேலும் வச்சிருக்கும். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த மாணவர்கள். நீங்க தான் அதனுடைய ஒரு பங்கு. இதை சரியா செய்ய போறீங்க, உணர்வுகளை கரெக்டா கொடுக்க போறீங்க. இன்னும் 2000 வருஷம் பொறுத்து யாரோ ஒருத்தர் இதே மாதிரி ஏதோ ஒரு எழுதுக டீம்ல பேசிக்கிட்டு இருப்பார், அவர் உங்களுடைய பாட்டை சொல்லுவார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் பையன் ஒருத்தர் எழுதுனது, எழுதுக டீம்ல போட்ட இந்த பாட்டு எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்லணும். அப்போ நீங்க கவனிக்க வேண்டியது உணர்வுகள். உணர்வை கரெக்டா கொடுக்க முடியுமான்னு பாருங்க. சரி, ஸோ இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்க சொன்னேன் இல்லையா? அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உணர்வை கடத்தணும், கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும், பிரச்சனையும் சொல்யூஷனையும் சேர்ந்த புத்தகமாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் போய் சேரணும், அத்தனை பேரும் படிக்கணும்.
இந்த விஷயங்கள்லாம் உங்கள் புத்தகத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சார், நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் ஒரு 2 விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா சார், கொஞ்சம் குறைச்சிக்கலாமா சார் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை நீங்களும் பதிப்பகத்துக்காரன் தான் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் அப்பா படிப்பார், உங்கள் அம்மா படிப்பாங்க. எல்லாரும் படிக்கணும்னா நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும், எனக்கு அப்புறம் பேசக்கூடியவங்களும் சரி, எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களும் சரி, அந்த எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. எந்த விதமான எக்ஸ்கியூஸும் வச்சிருக்காதீங்க. ஏதோ கதை சொல்றேன்னு அட்வைஸ் பண்றீங்க சார், அதானே யோசிச்சுட்டு இருக்கேன். சாரதி அப்படின்னு ஒரு பையன், ஒரு 17 வயசு பையன் பேரு சாரதி. இந்த சாரதிக்கு வந்து ரொம்ப நாளா பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. யாராருக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை? சார், கை தூக்கணும்னாலே எங்களுக்கு பிரியாணி வேணும் சார் அப்படின்னு பாதி பேர் கை தூக்கல. ரைட். ஸோ இந்த கதையை வந்து பெரும்பாலான பயிற்சிகளில் நான் கொடுக்கறது தான். நீங்கள் கவனிங்க, இந்த கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கடைசியில் சொல்லுங்க. கதையோட கிளைமேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரைட். இந்த சாரதிக்கு என்ன ஆசை? பிரியாணி சாப்பிடணும், நல்ல பிரியாணி சாப்பிடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு நல்ல பிரியாணி இல்லை, மோசமான பிரியாணி கூட கிடைக்கல. ரொம்ப நாளாக வீட்டில் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறாங்க, பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் டைம், வயிறு பத்திரமா வச்சுருக்கணும், நல்லதை மட்டும் தான் சாப்பிடணும், மசாலாலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பல நாளாக அவனால் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு மனசில். திடீர்னு ஒரு நாள் அதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் அப்பாவும் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து, எக்ஸாமில் உனக்கு அடுத்த வாரம், அதனால் உன்னை விட்டுட்டு நாங்கள்லாம் கோயிலுக்கு போகிறோம், நீ நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்காக போய் வேண்டிக்கிட்டு வரோம், நீ வீட்டில் உட்காந்து ஒழுங்காக படி, வெளியில் எங்கேயும் போகாத, உனக்கு தேவையான எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜிலையும் ஓவன்லேயும் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஓவனில் இருக்கிறதும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதையும் பயன்படுத்தி காலையில் டிஃபனும் மத்தியானம் சாப்பாடையும் சாப்பிட்டுக்கும். ஈவினிங் நாங்கள் வரோம், கோயிலில் கொடுக்குற புளி சாதம்லாம் வாங்கிட்டு வரோம், ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் செம்ம கடுப்பாக இருக்கான். நம்ம எக்ஸாமு நம்மளை வேறு விட்டு போகிறாங்க, இதில் வேறு சமைச்சு வச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சது சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்ணும், சரி பரவாயில்ல சாப்பிடுவோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்பா அம்மா இல்லை, வீடு காலியாக இருக்குது, நாம் ஏன் இருக்கிறத சாப்பிட்ணும், வெளியில் போனால் பிரியாணி சாப்பிட்லாம், இன்றைக்கி ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு பார்க்குறான். பிரச்சனை என்னென்னா, அவனால் ரொம்ப தூரம் போக முடியாது. எங்கே போனாலும் அவங்க அப்பா கிட்ட மாட்டிப்பான். சாயந்தரம் உங்கள் பையன் இங்கே வெளில போனானே, நான் சொன்னேன் இல்லையா பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருப்பாங்கன்னு, எல்லார் வீட்லையும் இருக்காங்க தானே, கண்டிப்பாக ஈவினிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப தூரம் போய் ஹோட்டலில் சாப்பிட முடியாது. வீட்லேயே சமைக்கலாம் அப்படின்னா தேவையான பொருள்லாம் இருக்கணும். அதை விட முக்கியமானது நமக்கு சமைக்க தெரியணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொபைல் இருக்குது இல்லையா, கூகுளில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹவு டு குக் பிரியாணி அப்படின்னு போடலாம். அந்த பையன் டைப் பண்ணிட்டான், ஹவு டு குக் பிரியாணி. கூகுள் கடகடன்னு அமைச்சிருச்சு, என்னெல்லாம் இருக்குன்னு ஆப்ஷன் காமிச்சிருது. செய்முறை, தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது. செய்முறை பார்த்தான், நம்ம ப்ராக்டிக்கலில் வர மாதிரி 4 லைன் தான், ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேவையான பொருட்கள் பார்த்தா அது ஒரு லிஸ்ட்டு, கடன்னு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், சிக்கனா, அரிசியா, ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பாஸ்மதி ரைஸ், பிரியாணி அரிசி அப்படின்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. இவன் பார்க்குறான், பெரும்பாலும் நடுத்தர குடும்பங்களில் வீட்டில் வச்சிருக்கிற அரிசி கிடையாது. அது அம்மா அதை வச்சிடல வீட்டில், கடையில் போய் வாங்கலாம், ஆனால் அண்ணாச்சி மாட்டி விட்டுருவார். ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஏதாவது பண்ணணும். பாஸ்மதிக்கு பதிலாக பச்சரிசியை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முதல் முடிவு எடுக்கிறான். நம்ம தானே சாப்பிட போகிறோம், பரவாயில்ல, பிரியாணியே சாப்பிடாதவனுக்கு சுமாராக சாப்பிட்டேன்னு. இரண்டாவது சிக்கன் கடைக்கு போனாலும் மாட்டிப்போம், வீட்டில் சிக்கன் இருக்காது. அந்த ஓரமாக ஒரு பூனை படுத்துக்கிட்டு இருந்தது, அது இன்னைக்கு காணோம். இல்லை சிக்கன் சாப்பிட்ற போதோ அப்படின்னு யோசிச்சிருப்பான். நீங்கள் வேற எதனா யோசிச்சுக்காதீங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரிசிக்கு சப்ஸ்டியூட் கிடச்சிருச்சு, சிக்கனுக்கு சப்ஸ்டியூஷன் யோசிக்கிறான். சிக்கன் ஏன் சாப்பிட்றோம், சிக்கன் என்ன தன்மையுடையது அப்படின்னு யோசிக்கிறான். இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள்லாம் படிச்சிருப்பான் இல்லையா. சிக்கன் வெள்ளையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், மெல்றதுக்கு மெதுவாக இருக்கும், புரோட்டீன் கண்டென்ட், இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே வருது. இந்த கேரக்டரோட வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா முந்திரி பருப்பு இருக்குது. எறா ஒரு 1/2 கிலோ அப்படின்னு முந்திரி பருப்பு எடுத்துட்டான். 1/2 கிலோ சிக்கன் பதிலாக முந்திரி பருப்பு வந்தாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, பார்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் இருக்குது, பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வீட்டில் இல்லை.
அம்மா என்ன மசாலா யூஸ் பண்ணுவாங்க? கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்சமான மசாலா பொருள், அதை எடுத்துக்கிட்டான். ஸோ புளிப்பு சுவைக்காக லெமன் போட்டிருந்தது. வீட்டில் லெமன் இல்லை, உமனும் இல்லை, லெமனும் இல்லை. புளிப்பு சுவைக்கு புளி மட்டும்தான் இருக்கு, கரைச்சி எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டான். அதில் என்ன செய்முறை போட்டிருந்ததோ அதை பக்காவா அழகா செஞ்சு 4 விசில் முடிஞ்சு 5வது விசில்ல குக்கரை திறந்தா கம 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 கமன்னு ஆவி பறக்க சூடான புளி சாதம் தயார். பிரியாணி தானே வந்துருக்கணும், எப்படி புளி சாதமா மாறிச்சு? எப்ப மாறிச்சு? ஆரம்பத்திலேயே மாறிடுச்சு. அவன் எப்ப அங்க அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சானோ அப்போவே முடிஞ்சிருச்சு கதை. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். இன்னைக்கு 4 பக்கம் எழுதணும்னு வழிகாட்டி ஆசிரியர் சொன்னா 1 பக்கம் எழுதலாமா மிஸ் அப்படின்னு கேட்டோம்னா புளி சாதம் தயாராகிடும். இன்னைக்கு 2 புக்கை படிங்கன்னு சொன்னா ஒரு 3 லைன் படிக்கலாமா மிஸ் அப்படின்னு கேட்டா புளி சாதம் தயாரா இருக்கும். உங்களுக்கு பிரியாணி வேணுமா, புளி சாதம் வேணுமா, முடிவு உங்கள் கையில். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. எப்படி இருந்தது புளி சாதம்? ரொம்ப சந்தோஷம். நமக்கு அங்கே ரெடியாக சாம்பார் சாதம், தயிர் சாதம் காத்துக்கிட்டு இருக்கு. ஐயா சொன்ன விஷயங்களை நம்ம எல்லாரும் உள்வாங்கி இருப்போம். இறையன் ஐயா அவர் கொடுத்த அந்த விஷயங்கள், இப்போ கார்த்திகேயன் ஐயா அவர் கொடுத்த விஷயங்கள் அப்படியே நம்ம மனசில் வச்சுக்கலாம்.